கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து அவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிக்க ஆயத்தப்படுவோமா? இருந்த இடங்களில் இருந்து கண்களை மூடி பரலோக பிதாவை நோக்கி பார்ப்போம். எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு துவக்க நாட்களில் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை நீர் காத்து ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ ஒரு ஆண்டை என்னுடைய வாழ்வில் நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு அசைவாட வேண்டும் என்று செபிக்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். என் தகப்பனாகவர் நம்மை காத்து ரட்சித்து ஒரு புதிய ஆண்டில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேளையை அனுபவிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் பலப்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை வேளையை நாங்கள் துவங்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தகப்பன் சொல்லுகிறார், என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாயிருப்பதாக, என் இருதயம் எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. அப்படி நாம் அவருடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாட போகிறோம். பாடுவோமா? என்று சொல்லி கேட்போமா? வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தன
அருமையானவர்களே, அவரை நேசிப்போம். இந்த உலக மக்களை நேசித்து நாம் சலித்து போனோம் அல்லவா? அவரை நேசித்து பாருங்கள், அவரை ருசித்து பாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மிக செழிப்பாக, மிக பாதுகாப்பாக, அவருடைய அன்பை ருசிக்கும் ஒரு ஆண்டாக அவர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரியவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்ற தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல போகிற ஆண்டவரே, உம் வல்ல செயல்கள் அது பெரிய செயல்களாக, அது நிலையான செயல்களாக, என்னை நிலைப்படுத்தும் செயல்களாக காணப்படுகிறது. ஆண்டவரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். நீர் எனது அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் என் ஆகாரமாக இருக்கிறீர், நீர் என் ஆதாரமாக இருக்கிறீர். அதற்காக உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பாடுவோமா? நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஒரு முறை கூட என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அமர்மையானவர்களே, அவரை ஆராதிக்கின்ற நாம் அவருடைய மகிமையை அணிந்து கொண்டு, அற்புத கரங்களை பற்றி கொண்டு, இந்த ஆண்டு வல்லமையானவருடைய கரங்களை பற்றி கொண்டு வல்லமையான காரியங்களை ஊழிய பாதையில் இருக்கிறீர்களா? குடும்ப தலைவர்களாக இருக்கிறீர்களா? குடும்பத்தில் தகப்பனுக்கு உண்மையுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? சொல்லுங்க அருமையான பிள்ளைகளே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா. உலக மனிதர்களை நம்பி நம்பி சோர்ந்து போயிட்ட ராஜா, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற எனக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஒரு நன்மையை செய்யுங்கப்பா என்று சொல்லி வாஞ்சியோடு அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுங்க. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆராதிப்போம். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எத்தனை நன்மைகளை செய்தார் எண்ணி பாருங்க அருமையானவர்களே. 2024, 2023, 2022 அவர் நம்மை தாங்கினார் அல்லவா? அவர் நம்மை சுமந்தார் அல்லவா? எத்தனை நன்மை செய்தீங்களா ஆண்டவரே? உமக்கு கோடி நன்றிகளை சொன்னாலும் போதாது ராஜா. என்னை இதோ உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தது, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தது.
நான் கண்ணீர் விடு ஒரு மகனாக இருந்தேன். ஆனால் நீர் என்னை சுமந்தீரையா. நன்றி சொல்லுகிற ராஜா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவீர்களா? அறிக்கையிடுங்க. அவர் செய்த நன்மைகளை வாங்கி பெற்றுக்கொண்டு புசித்த நாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உதவியை செய்தால் எத்தனை முறை அவனை பார்க்கும் போது ஐயா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, இந்த உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் உமக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் கட் ஆகாது. எஸ், நம்ம அவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு பற்றுதலா இருப்போம், அந்த விசுவாசத்தோடு பாடுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. அதிசயமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கும் நேரத்தில் எண்ணி பாருங்க, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கின்ற நேரத்தில் இந்த உலக கவலைகள் பாரங்களை நீக்கிவிட்டு எண்ணங்களை அவருக்கு நேராக திருப்பும். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டை நான் துவங்கி இருக்கிறேன் என்றால் என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பண பெருமையினால் அல்ல. ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி இருக்கிறேன் ராஜா. நானும் என்னுடைய குடும்பமும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மையல்லால் எங்களுக்கு வேறு வழி இல்லை ராஜா. எங்களை காப்பாற்றி எங்களை போஷித்து எங்களை பராமரிக்கும் தகப்பன் அல்லவோ. இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இதோ ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஆண்டவர் எனக்காக சிந்தப்பட்டதை என்னுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையில் ஏற்றினீரே ராஜா. நன்றி ஆண்டவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம்
சுமந்து தீர்த்தவரே. பாடுங்க அருமையானவர்களே, நமக்காக அவர் பாடுகளை சுமந்து தீர்த்தார். நம்மை சிலுவையில் ஏற்றுகின்றதான இடத்தில் அவரை ஏற்றினார்கள். ஆணிகளால் தரையப்படுகிறார். நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை இதோ என் தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் சுமக்கிறார். பாடுவோமா? பலியான செம்மறி, பாடுங்க. சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டை என் தகப்பன் உங்களுக்கு நன்மை பிறக்கும் ஆண்டாக, கவலை கண்ணீரை அவர் துடைக்கும் கரம் உங்களோடு உங்கள் குடும்பத்தை நாடி வருகிறது. இதோ அவருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். உலக பேச்சுக்கள் நம்மை வேதனைப்படுத்தலாம், கவலைக்குள்ளாக தள்ளலாம். வாழ்க்கையில் இழப்புகளா, குடும்பத்தில் பிரச்சனையா, என் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் உரைக்கிறது அல்லவா? நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன், யாக்கோபனும் சிறு பூச்சியே, நீ ஏன் பதறுகிறாய், ஏன் கவலை கொள்ளுகிறாய்? உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறதான அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவரை ஆராதிக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் இதோ ஒரு இனம் புரியாத சமாதானம் குடிகொள்ளுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். எஸ் எஸ், அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே எனக்குரிய பிரச்சனை எல்லாம் என்னுடைய பிரச்சனை அல்ல, இதோ அதை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக அப்பா உமக்கு நன்றி. ஆராதனை வேலையை ஒவ்வொருவரும் கவனிக்கிற நேரத்தில் நீங்கள் தேற்றப்படுவீர்களாக. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை நேரத்தை ஒவ்வொருவரும் பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்காக எனக்காக கண்ணீர் விடும் தகப்பன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? பிள்ளைகளே, என்னை மதிக்கலையா? நான் யாருக்கு வேண்டும்? இந்த உலகத்தில் நான் ஏன் ஜீவிதம் பண்ண வேண்டும்? நான் ஏன் வாழ வேண்டும்? நான் இதோ மரித்து போவது எனக்கு நலமாயிருக்கும் என்று கருதுகிறீர்களா? உங்களை ஒப்பு கொடுங்க. என் தகப்பன் உங்களை முக்கியமான ஒரு சகோதரியாக, ஒரு முக்கியமான சகோதரராக, முக்கியமான பெற்றோர்களாக பார்க்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க அருமையானவர்களே.
உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? இந்த பொற்சனையை நாங்கள் வணங்குவதில்லை, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஆமென். நாங்கள் வணங்குவதும் இல்லை, என் தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சலையை வணங்குவதில்லை. அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய விசுவாசமாக காணப்பட வேண்டும். கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் உள்ளவர்களாய், நன்மையை அளிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் பலன் கொண்டு இருக்கிறதான வாழ்வை அவர் மேன்மைப்படுத்த அவர் என்றும் அவர் பெரியவராக இருக்கிறார். பெரியவராகிய வல்ல திரு நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு தகப்பனே, ஆராதனை வேளையை நாங்கள் முடிக்க போகிறோம். ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் இருந்து எப்பாகத்திலும் இருந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையை கேட்கிறதான பிள்ளைகள், கவனிக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை, ஒரு ஆறுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று அடியேன் செபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு இவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக, நன்றி சொல்லும் ஆண்டாக, களிப்பாக, சந்தோஷமாக, நோய் நொடியின்றி இந்த வருடத்தை முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி தம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.